SS நியூஸ் நேயர்களுக்கு தங்கள் மூலமாக சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால், அரசாங்கம் பயந்து விட்டது, எதிர்க்கட்சிக்கு புரியல என்ன பண்ணுதுன்னு. காங்கிரஸ் தானே சார் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அவங்க ஏன் சார் இப்ப இந்த நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கணும் சார்? டீலிமிட்டேஷன் பில் வரப்போகுதுங்க இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதிங்க. அதை தடுக்கணும்னு தான் பண்றாங்க காங்கிரஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாடு அரசியல் மாறிவிட்டது. அந்த மாதிரி ஒரு மாறுதலை அகில இந்திய அளவில் கொண்டு வர வேண்டும் என்றால் அது ராகுல் காந்தியால் முடியாது. நேற்று வந்து காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு பெரிய புதமாக கிளம்பினோடனே அவங்க பயந்துட்டாங்க. நீட்டை 10 வருடம் நடத்திய பிறகு மாற்ற முடியாது. விஜய் முதலமைச்சர் அவரும் அறிக்கை விட்டிருக்கிறார்கள், மாற்ற வேண்டும், வாபஸ் பெற வேண்டும் என்று. அது பொது வாழ்க்கையில் மாணவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிடும். SS நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த போராட்டம் வந்து என்ன நோக்கத்துக்காக நடத்துகிறாங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இந்த போராட்டத்தின் முன்னெடுப்பு காரணம் என்ன சார்? காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது ஒரு ஆன்லைன்ல நடக்கக்கூடியது. அதற்கு அமைப்பு கிடையாது, அதற்கு ஒரு தலைவர் கிடையாது, பொதுச் செயலாளர், கொள்கை ஒன்றும் கிடையாது. ஒரு வேடிக்கையாக ஆரம்பித்தார்கள், அது சீரியஸாக போய் முடிந்து விட்டது. காக்ரோச் பார்ட்டி என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி என்பதை மாறுதலாக கொண்டு வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று கேலியாக வைத்தார்கள். அது அரசாங்கத்திற்கே ஒரு கேலியாகிவிட்டது. இது நரேந்திர மோடிக்கு ஒரு சவாலாக வந்து கொண்டிருக்கிறது வட இந்தியாவில், குறிப்பாக டெல்லியில். இதனுடைய தலைவர் அபிஜித் டிகே என்பவர் பூனா என்று மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர், அமெரிக்காவில் வசிப்பவர். இது ஒரு பேக்ரவுண்ட். ஆனா தர்மேந்திர பிரதான ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். நீட் தேர்வு என்பது கசிந்து 25 மாணவர்களிடையே ஒரு மாபெரும் குழப்பத்தை ஏற்று அந்த தேர்வை ரத்து செய்தார்கள். மீண்டும் அரசாங்கம் 13 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த நீட்டு தேர்வை ராணுவ உதவியுடன் வைத்து முடிச்சு விட்டார்கள். அதுக்கு ரிசல்ட்டும் வந்துடுச்சு. அதுல 13 பேர் அரெஸ்ட் பண்ணதை தவிர குறைஞ்சது ஒரு 25 லட்சம் பேர் ரீ எக்ஸாமினேஷன் கொடுத்தாங்க. அது நல்லபடியா முடிஞ்சிடுது. ஆனா இன்னைக்கு பார்லிமெண்ட் ஆரம்பித்திருக்கிறது 20ஆம் தேதி. இந்த பார்லிமெண்ட் ஆரம்பிச்ச உடனேயும் இந்த காக்ரோச் பார்ட்டிக்காரங்களாம் ஒரு 5-6 நாளாகவே டெல்லியில ஒரு ஜந்தர் மந்தர்னு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. எங்க இந்த பொதுக்கூட்டங்கள்லாம் நடக்குமோ அந்த குட்டி இடம் தான் அது. அங்கதான் ஒரு கன்னாட் பிளேஸ்ங்கிற இடத்துல ஒரு பெரிய மைதானம் ஒன்று இருக்குது. அந்த மைதானத்துல இவங்கெல்லாம் ஊர்வலம் முதல்ல கொண்டு வந்தாங்க. அப்புறம் உண்ணாவிரதம் இருக்குன்னு ஆரம்பிச்சாங்க. அது பக்கத்துல சோனம் வாஞ்சுக்னு ஒருத்தர் வந்துட்டார். ஆக மொத்தம் 2 உண்ணாவிரதம் இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ அல்லது காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது ஆம் ஆத்மி கட்சிக்கோ தொடர்போ அல்லது உறவோ ஒற்றோ கிடையாது. இது தனிப்பட்ட ஐடென்டிட்டி. அவர் வயது வந்து 29 வயது. அவர் ஒரு டாக்டரா இருந்தாரு. அப்புறம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனாரு. அவர் ஆரம்பிச்சு விட்டாரு. அது கேலியே ஆரம்பிச்சாருங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு 10-15 லட்சம் பேர் உறுப்பினர் ஆயிட்டாங்க அந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல போயிட்டு. அவர் என்ன பண்ணார், இந்தியா வந்தப்புறம் 10 நாள் முன்னாடி வந்தார். வந்த உடனே போலீஸ்லாம் அவர் அரெஸ்ட் பண்ணுவார், அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. அவர் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னாரு. உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க. பார்லிமெண்ட் நடக்கும்போது எல்லா தலைவரும் போய் பார்த்தாங்க. டிஎம்கேல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கூட போய் பார்த்தாங்க. ஆனா காங்கிரஸ்காரன் போகவே இல்லை. ராகுல் காந்திக்கு யாரோ சொல்லிட்டாங்க, இது வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கிரியேஷன், அவங்களால வளர்க்கப்பட்டது, நீங்க போகாதீங்கன்னுட்டு. இந்த பின்னணியை பார்த்தீங்கன்னா, திடுதிப்பென்று நாடாளுமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சோனம் வாஞ்சுக் என்பவருடைய உடல்நிலை அது வேற போராட்டம் பண்ணார். அந்த பதக்கத்துல அவருடைய போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லடாக் என்று ஸ்ரீநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கு மாநில அந்தஸ்து தேவை. அங்கு ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணாங்க, அதை எடுத்துட்டாங்க பாஜக அரசு. வந்து அது மீண்டும் கொடுலாம் கேட்டு ஆரம்பிச்சாரு. அந்த சோனம் வாஞ்சுக்குடைய அப்பா வந்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பெரிய போராட்டம் ஒரு 40-50 வருஷமா வந்துட்டு இருக்குங்க. அது அப்போ இந்திரா காந்திக்கு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு சோனம் வாஞ்சுக்குடைய அப்பா அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டாரு. இந்த சோனம் வாஞ்சுக்க ராகுல் காந்தி போய் பார்க்க தயாரா இல்லை. அங்க போயிட்டாருன்னா இது திருப்பி அவங்க காங்கிரஸுக்கு வந்து ஒரு பின்னணி வரும், அதனால போக வேண்டாம் ஆலோசகர் சொன்னதுனால அவர் போகாதுட்டார். இந்த பின்னணியிலங்க SS நியூஸ் நேயர்களுக்கு ஒரு விதத்தை சொல்லணும்னா,
தர்மேந்திர பிரதான் கடந்த 3 மாதங்களாக அந்த போராட்டம் நடந்த போது ஒரு நாள் கூட அவங்க சர்க்காருடைய பிரதிநிதியாக யாருமே போய் பார்க்கல அந்த போராட்டக்காரர்களை. 2 பேருமே அந்த சோனம் வாங்சுக்கும் சரி, காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா அபிஜித்தும் சரி, தங்கள் அபிஷேக் அவங்க சொல்லிட்டாங்க, நீ வந்து ஆமா அபிஜித் சொல்லிட்டாங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணோன்ட்டு. சர்க்காருக்கு இப்போ சப்போஸ் அவர் ராஜினாமா பண்ணான்னு வச்சுங்க, எலெக்ஷன்லாம் இது தேர்தல் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு, எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க, அதெல்லாம் விஷயம். இப்போ அவர் ரிசைன் பண்ணாருன்னா அது மோடி மேல போகும். அப்ப மோடி ரிசைன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இந்த பின்னணியில பாத்தீங்கன்னா 2 கட்சி தான் பெருசு பண்ணுதுங்க, அது ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸும். ஆம் ஆத்மி கட்சி ஏன் பண்ணுது? பஞ்சாப்ல இந்த டிசம்பர் மாசம் தேர்தல் வரப்போகுது, அங்க ஆம் ஆத்மி கட்சி ரூலிங் பார்ட்டியா இருக்குது. காங்கிரஸ் ஏன் பண்ணுது? காங்கிரஸ் அந்த ஆம் ஆத்மி கட்சி அது உடைக்கணும்னு பாக்குறாங்க. அதனால இந்த 2 பேருக்கு சண்டை. இவங்க 2 பேர் சண்டையில 2 பேருக்கும் நடுவில் இந்த சோனம் வாஞ்சுக்கும் உடல்ல பெருசாயிடுச்சு, இதுவாயிடுச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் என்ன அஜெண்டா சார் இவங்களுக்கு? ஆக்சுவலி என்னன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை யார் பின்னாடி இருந்து இயக்குறாங்க சார்? அயல் நாட்டு சக்திகள் என்று சொல்லுகிறார்கள். சைனா, பாகிஸ்தான், டர்க்கி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது உண்மையா தெரியாது. எனினும் காங்கிரஸ் அவங்ககிட்ட போராட்டத்துக்கு பயப்படுறாங்க. இப்ப காங்கிரஸுமே போயிருக்காங்கல்ல சார் போராட்டத்துக்கு? நேத்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போயிருந்தாங்க, அவங்க போலீஸாரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இது அங்க காங்கிரஸ் அந்த இடத்துக்கு போலீங்க, இவங்க போறதுக்கு ட்ரை பண்ணாங்க பார்லிமெண்ட்ல இருந்து வெளிலத்துக்கு. அதுக்குள்ளயும் அந்த போராட்டம் நடந்து பார்லிமெண்ட் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அந்த பசங்கள்ல, செக்யூரிட்டி எல்லாம் ஏற்றிச்சு. இதனுடைய பின்னணி என்ன என்று கேட்டால், இளைஞர்களிடையே சென்சி என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் எப்படி ஸ்ரீலங்காவிலும் நேபாளிலும் மற்ற தேசங்களிலும் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்களோ, இளைஞர் போராட்டம், அது மாதிரி செய்ய வேண்டும் என்று காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா நினைக்கிறது என்றெல்லாம் ஒரு வதந்திகள் வந்தது. நிஜமாவே அரசாங்கம் அதுல வந்து பின்னடி தங்கியது. அரசாங்கம், மோடி அரசாங்கம் சற்று பயந்து போச்சு, யாரும் இல்லைன்னு சொல்லல. இந்த பேக்ரவுண்ட்ல ராகுல் காந்தி இங்க போக மாட்டேங்கிறாரு. காரணம் என்ன? பாஜகவுடைய பின்னணி நடத்துறாங்க, அது ஒரு மோசடி திட்டம், காங்கிரஸை அழிவுபடுத்த வேண்டும் என்றெல்லாம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி வந்து நேற்று பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கே போய் உட்காந்துட்டாரு, உண்ணாவிரதத்துக்கு பண்றேன்னுட்டு. அவரை எடுத்துன்னு வந்துட்டாங்க. அவர் கையில வந்து ஒரு ஜிப்பு மாதிரி போட்டுனுட்டு, அந்த ஜிப்பை கையில் பிடிச்சிங்கன்னா போலீஸ்காரங்க ரத்தம் வரும், அதனால பிடிக்கக்கூடாத அளவுக்கு பண்ணிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தினார். கடைசியில் அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வெளில கொண்டு போய் விட்டுட்டாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கருப்பு சொக்கா போட்டுன்னு வந்துட்டாரு. ஆக மொத்தம் அந்த பார்லிமெண்ட்ல பார்க்கும்போது சில பேருக்கு அழகாக இருந்திருக்கும், சில பேருக்கு கெடுதலாகவும் இருந்திருக்கும். அவர் சொல்றாரு, விவாதம் வேண்டாம், முதல்ல நீ அமித்ஷாவை ராஜினாமா பண்ண சொல்லுன்னுட்டு. அரசாங்கம் என்ன சொல்றாரு? ஒரு லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா காங்கிரஸ் தானே சார் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அவங்க ஏன் சார் இப்ப இந்த நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கணும் சார்? காரணம் என்னன்னு கேட்டால், நரேந்திர மோடிக்கு 12 வருடம் ஆகிவிட்டு 2029 பொது தேர்தலில் அவரை தோற்கடிக்க வேண்டும். டீலிமிட்டேஷனுடைய பில் வரப்போகுதுங்க இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதிங்க. அதை தடுக்கணும்னு தான் பண்றாங்க காங்கிரஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் பின்னணி. இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஒரு எதிர்கட்சியான ஒரு முக்கிய அந்தஸ்து இருக்கிறது. இந்தியாவில் சுதந்திரமாக இருக்க வேண்டும், ஜனநாயகம் வேண்டும் என்றால் ஒரு மாபெரும் எதிர்கட்சி இந்தியாவிற்கு தேவை. ஆனா எதிர்கட்சி பிளவுபட்டிருக்கிறது. இப்ப முதல்ல டிஎம்கே இருந்தாங்க, இந்திய அரசுல வெளில வந்துட்டாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி வெளில வந்துட்டாங்க, திருப்பி உள்ள போயிட்டாங்க. ஓமர் அப்துல்லா வெளில இருந்தாரு, போயிட்டாரு. இப்ப சரத்பவாரும் உத்தவ் தாக்கரே உள்ள வந்துட்டாங்க, முதல்ல வெளில போயிருந்தாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. காக்ரோச் பார்ட்டியினுடைய எண்ணம் பிரதான், நம்ம தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண, அவ்வளவுதான். அவர் பண்ணிட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட் அஜெண்டா என்ன? அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி நம்ம காக்ரோச் பார்ட்டி இந்த நிறுவ போறேன், உத்தரப்பிரதேச தேர்தலில் நிற்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது ஒரு புது நிலைமை வரவே யோகி ஆதித்யநாத்தும் பயப்பட ஆரம்பிச்சார்கள், காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் பயப்பட்டாரு. இது என்னதுங்க? இது முதல்ல இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சிக்கு, இசாய் எல்லாம் வந்திருந்தது. இப்ப புதுசா ஒரு காக்ரோச் கரப்பாம்பூச்சி அவங்க உத்தரப்பிரதேசத்தை என்ன பண்ணாங்க, பள்ளி ஜனதா பார்ட்டின்னு, ரிசார்ட் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேக்ரவுண்டே வரவே இல்லை. ஒரு பெரிய சிச்சுவேஷன் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு தங்கள் மூலமாக சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால், அரசாங்கம் பயந்து விட்டது, எதிர்கட்சிக்கு புரியல என்ன பண்ணுதுன்னுட்டு. நீண்ட நாளாக 140 வருஷம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு நேற்று வந்து காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு பெரிய பூதமாக கிளம்பினோடனே அவங்க பயந்துட்டாங்க என்ன ஆகுதுன்னுட்டு. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் சோசியல் மீடியாவும், ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு, ட்விட்டர் எல்லாம்.
இங்க வரவங்க அந்த போராட்டத்துல என்ன பண்ணாங்க, பிரதமரை ஒழிக, பாராளுமன்றத்தை உடைப்பேன், பிரதமரை கொலை பண்ணுவேன் ஆரம்பிச்ச உடனேயும் அரசாங்கம் மூச்சு நிடுச்சு. ஏன்னா இப்ப பார்லிமெண்ட் செஷன் நடக்கக்கூடிய சூழல்ல இது பண்றதுனால ஏதேனும் ஒரு உள்நோக்கம் இருக்கா சார்? திட்டமிட்டு யாரோ செயல்படுறாங்கன்ற ஒரு சந்தேகம் எழுதுல சார். திட்டமிட்டு அமெரிக்காவும் சைனாவும் செயல்படுகிறது என்று சில தொலைக்காட்சிகளில் ஆதாரங்களை காண்பிக்கிறார்கள், ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இடத்தில். ஆனால் அது மேல் நான் நம்பிக்கைப்படல. நான் ஒரு 45 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தை ரிப்போர்ட்டிங் செய்ததனால் காங்கிரஸ் தன்னுடைய ஒரு முக்கியத்துவத்தை இந்திய அரசியலில் இழந்து வருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. எஸ் நேயர்களுக்கு நான் தப்பா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம். ஏன்னா இந்த காங்கிரஸ் உடைய பார்ட்டி ஆஃப்டர் இந்திரா காந்தி அண்ட் ராஜீவ் காந்தி, இந்த காங்கிரஸ் உடைய சரிவு இருக்கு பாருங்க, அது பொதுமக்கள் 2014 இருந்து வீழ்த்தி விட்டார்கள். காங்கிரஸ் 44, 55, 100 அப்படிதான் சீட் வந்து தவிர ஒன்றும் இல்லை. இது நடுவுல பப்ளிக் இஷ்யூஸ் லைக் ராம் மந்திர், ஆர்டிகல் 370, அந்த ட்ரிபிள் தலாக், டீலிமிட்டேஷன், இதெல்லாம் கொண்டு வந்து காங்கிரஸ் பயப்படுது. இன்னும் 2029 காங்கிரஸுடைய அடித்தளம் மிக மிக கேவலமா போக போகுது. இந்த பயத்து தான் இந்த காக்ரோச் பார்ட்டி வந்த உடனே அவங்க நினைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய ஊக்குவித பண்றாங்கன்ட்டு. ஆனா ஃபேக்ட் அது இல்லை சார். இப்ப சோனம் வாங்சுக் வந்து இப்ப லடாக்ல அவர் வந்து ஒரு முன்னெடுப்புலாம் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா அவர் இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு எதுக்காக உண்ணாவிரதம் இருக்காரு? இது ஏதேனும் ஒரு சூழ்ச்சி வலை இருக்கா சார்? சூழ்ச்சிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அவர் முதல்ல ஆரம்பிச்சது லடாக்குக்கு சுதந்திரம் தான்ட்டு ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீரென்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், இந்த தர்மேந்திர பிரதானும் ராஜ்நாத் சிங் லடாக்ல இருந்து ஒரு 540 மாணவர்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சாங்க. அதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஒரு 4000 லடாக்கியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மீண்டும் தேர்வு எழுதினா நல்லா இருக்காது. ஒன்று இந்த எல்லாரையுமே பாஸ் போட்டுருங்க, இல்லை எல்லாருமே ஃபெயில் ஆக்குங்கன்னு ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அரசாங்கம் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் இன்று நாம் இருவரும் புதன்கிழமை 22 ஜூலை மாதம் பேசும்பொழுது நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கக்கூடிய அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் என்ன பதில் சொல்ல போகுது, நரேந்திர மோடி என்ன பண்ணி சொல்றான்னு தெரியல. இன் டோட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ராமர் கோவில் நடந்த திருட்டு, இந்த நீட் எக்ஸாம் எல்லாம் வச்சிங்கன்னா வட இந்தியாவில் காங்கிரஸ் வளருகிறது என்ற நம்பிக்கை காங்கிரஸுக்கு வந்து விட்டது. அதனால மோடியை அரசாங்கத்தை கவிழ்க்க பார்க்கிறார்கள். கவிழ்க்க வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி எதுவும் இந்த அரசு வந்து கவிழ்க்கிறதுக்கான முகாந்திரம் எதுவும் இருக்கா? இது பாருங்க, ஒண்ணு வந்து நான் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் பாஜக தரப்பில் சொல்லிக்கிறேன், அப்புறம் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். பாஜக என்பது 20 மாநிலங்களில் ஆட்சி புரிகிறது. நரேந்திர மோடி 25 ஆண்டுகளமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறார். 12 வருஷம் சீஃப் மினிஸ்டர், 13 வருஷம் பிரைம் மினிஸ்டர். அவர் மீது இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு ஒன்றும் வரவில்லை. இவங்க என்னெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, நடக்கல ஊழல் குற்றச்சாட்டு. அதுல வந்து இந்து கிறிஸ்டியன்லாம் பண்ண பார்த்தாங்க, முஸ்லீம் எல்லாம் பண்ண பார்த்தாங்க, அது நடக்கல. போதாத குறைக்கு ட்ரிபிள் தலாக் என்று சொன்னதுல முஸ்லீம் பெண்மணிகள் நரேந்திர மோடிக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். ஒரு புது தகவல்களை நான் தமிழ் நேயர்கள் எஸ் நியூஸ் மூலமாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எப்படி தமிழ்நாட்டிற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இலங்கையில் உள்ள நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் வடகிழக்கு மாநிலத்தில் தொப்புள் கொடி உறவுகள் இருக்கிறதோ, அதே மாதிரி பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல, ராஜஸ்தான்ல, பஞ்சாப்ல, இந்த 4 மாநிலமும் அந்த பார்டர்ல இருந்து பாருங்க, அதுக்கெல்லாம் பாகிஸ்தானோட தொடர்பு உண்டுங்க. இப்ப பாகிஸ்தான்ல ஒரு பயப்படுறாங்க, திருப்பி வந்துருச்சுன்னா பாஜக 4வது முறையாக வந்ததுன்னா அந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகள்லாம் ஒன்றுமில்லாத பண்ணிட்டார் மோடி. அதனால மோடி மீண்டும் ஜெயிப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. காங்கிரஸ் என்பது இண்டி கூட்டணி என்று ஆரம்பித்தார்கள். அந்த இண்டி கூட்டணி அது டேக்கப் ஆகவே இல்லை. 23 ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு செயலாளர் யாரு, தலைவர் யாரு, பொருளாளர் யாரு, உறுப்பினர்கள் யாருன்னு தெரியவே இல்லை. இருந்தவங்க எல்லாருமே வெளில போயிட்டாங்க, யாருமே இல்லை. இப்ப டிஎம்கே கூட வெளில வந்துருச்சு. தமிழ்நாட்டுல கூட ஸ்டேபிளா இல்லை சார் இந்தியா அலைன்ஸ். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஸ்டேபிளா இல்லை. தடால் நட்டு தமிழ் வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. தமிழ் வெற்றி கழகம் வரமாட்டேங்கிறாரு ஒன்னு இது இருக்கிற. ஏன்னா டிஎம்கே உள்ள வந்துருச்சு. டிஎம்கே வெளில போனா பாரு, இந்த அளவுல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அடிக்கடி ஃபாரின் போயிடுறாங்க. டே பிஃபோர் எஸ்டர்டே ஹி ரிட்டர்ன்ட். 19ஆம் தேதி வந்தார், 20ஆம் தேதி பாராளுமன்றம் நடக்கிறது. சில சமூக வலைதளங்களில் அவர் ஏன் போகிறார், 243 தடவை போயிட்டு வந்துட்டாங்க இந்த பாராளுமன்றம் நடக்கும்போது 10 வருடங்கள் 11 வருடங்களில். காங்கிரஸ் என்ற கட்சிக்கு பலர் பாஜகவில் சேர்ந்து விட்டார்கள். மேற்கு வங்காளத்தில் தேர்தல் நடந்த பிறகு
திரிணாமுல் காங்கிரஸ் உடைந்து விட்டது. எல்லாருமே பாஜக பக்கம் வந்துட்டாங்க. சிவசேனாவில் இருக்கவங்கள பாஜக பக்கம் வந்துட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் ஒரு எதிர்கட்சிக்கு ஒற்றுமை இல்லை என்பதனால ஃபியூச்சர் என்ன இருக்க போகுது? இப்போ உதாரணமா நீங்க அரசு சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க தாவேகால இருக்கீங்க. இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்கு விஜய் முதலமைச்சரா இருப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா நான் தமிழ்நாடு அரசியல் 45 வருஷமா கிட்டேந்து பாக்குறேன். ரொம்ப கிட்ட அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி எல்லாரும் விஜயை தவிர எல்லா சீஃப் நல்லா பழக்கம் உடையவர். நாடாளுமன்றத்தில் ரிப்போர்ட்டிங் செஞ்சதுன்னா வருவாங்க அவங்க எல்லாம். தமிழ்நாடு அரசியல் மாறிவிட்டது. அந்த மாதிரி ஒரு மாறுதலை அகில இந்திய அளவில் கொண்டு வர வேண்டும் என்றால் அது ராகுல் காந்தியால் முடியாது என்பதுதான். சிஜேபியால முடியுமா சார்? அப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டியால முடியும்னு நினைக்கிறீங்களா? யங்ஸ்டர்ஸை வந்து இவங்க ஒருங்கிணைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இளைஞர்களை விட ராகுல் காந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடுச்சுல்ல அப்போ. சரிங்க சார். அப்போ காக்ரோச் பார்ட்டி வர்சஸ் ஆஃப் இந்தியா அண்ட் மோடின்னு தானே வரும். ராகுல் காந்தி தன்னுடைய இடத்தை பிடிக்க பார்க்கிறார் மீண்டும். ஓகே, ஒருவேளை காங்கிரஸை வீழ்த்துறதுக்காக தான் வந்து ப்ராக்சியா சிஜேபியை கொண்டு வராங்களா சார்? அது அந்த மாதிரி தான் காங்கிரஸ் நினைக்குது. அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசின்னு சொல்றாங்க. பட் நான் நம்ப தயாரா இல்லை அதெல்லாம். இப்ப தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்ததுன்னா அது இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி எப்படி சொல்ல முடியும்? பொதுமக்களால் திமுகவை வேண்டாதவர்கள் போட்டு போட்டார்கள். போதைப் பொருள், சாராயம், ஊழல், குடும்பவாதி அதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த இந்த ஒரு மாறுதல்களை பார்த்தீர்களே ஆனால் என்னுடைய மனதில் படுகிறது, காங்கிரஸ் முன்பிருந்ததை விட மிகவும் பலவீனமாகிவிட்டது. அது 2029 நரேந்திர மோடிக்கு எதிராக செயல்படுவது கடினம். அதனால்தான் காக்ரோச் பார்ட்டியை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள் வட இந்தியாவில். ஓகே சார். சார் இப்போ ஃபர்தரா நீட் நடக்குமா சார்? இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழல் நடக்குது. ஒரு பக்கம் வந்து பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இப்போ நீட் வந்து ஃபர்தரா நடக்குமா? ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸாவே இவங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டாங்க. காங்கிரஸ் தான் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்தரா என்ன நடக்க போகுது சார்? நீட் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணை என்ன என்று கேட்டால், நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூட சுப்ரீம் கோர்ட்ல ஒரு PIL போட்டிருக்காங்க இன்று காலை. உடனே சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டாரு, இதெல்லாம் நீ எங்கிட்ட கொண்டுறாதீங்க, வெளில கொண்டு போயிடுங்க சொல்லிட்டாரு. டோன்ட் பிரிங் இட் டு மீ சொல்லிட்டு அடிச்சு போட்டு சொல்லிட்டார். அதனால நீட்டுக்கு வந்து சட்ட ரீதியாக காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து கொண்டு வந்தது இது. அதை நீட்டை 10 வருடம் நடத்திய பிறகு மாற்ற முடியாது. அவர் மாற்ற முயற்சிப்பார்களே ஆனால் இன்று மு.க. ஸ்டாலின் அவர்களும் விஜய் முதலமைச்சர் அவர்களும் அறிக்கை விட்டிருக்கிறார்கள், மாற்ற வேண்டும், வாபஸ் பெற வேண்டும் என்று. அது பொது வாழ்க்கையில் மாணவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிடும். இதில் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் சரி அகில இந்தியாவிலும் சரி அரசியல்வாதிகள் மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இருவருமே மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் போனி ஆகாதுங்க இந்த நீட் வந்ததுனால. அவங்கெல்லாம் வருமானம் குறைஞ்சிச்சு. கேபிடேஷன் பிஞ்சு 15 லட்சம் 20 லட்சம் வாங்கினா அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து நீட் வேண்டாம் வேண்டாம்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் பாஸ் பண்றாங்க. இந்த வாட்டி வந்து ஒரு 78% பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. அது ஒரு அதிசயமான செயல். இந்த பின்னணி பார்த்தீங்கன்னா இன்று அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போகிறதோ தெரியவில்லை. நீட்டு தொடரும் என்று தான் நான் கருதுகிறேன் தம்பி. சார், இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதனால் எல்லாரும் படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இங்கே படிக்க முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் இதை பறிக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து இந்த நீட்டை வச்சு எல்லாருடைய சீட்டையும் வந்து துண்டாடுறாங்க. தமிழ்நாடுடைய சீட் அலோகேஷன் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதெல்லாம் ஃபர்தராக எப்படி போகும் சார்? அதுதான் கமிட்டி வச்சிருக்காங்க. சிதம்பரத்துடைய மனைவியார் நளினி சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி பிரைவேட் காலேஜுக்காக வாதாடினாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேட்டகரிகளா சொல்லிட்டாங்க, நீ அரசாங்கத்தை இதை முயற்சி செய்து பாராளுமன்ற திட்டம் நீங்க வந்து மாத்தணும்னா பாராளுமன்றத்துல மாத்திக்குங்க, சட்ட ரீதியாக இந்த நீட்டை நாங்கள் ரத்து செய்ய முடியாது என்று அடிச்சு போட்டு சொல்லிட்டாங்க. 3 முறை அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. இப்ப 4வது முறையா மாத்திக்க மாட்டாங்க. சப்போஸ் நாடாளுமன்றத்துல மாத்தினாங்கன்னா அது மோடிக்கு அவப்பெயர் வரும். அதனால அவர் மாத்த மாட்டாரு. அவர் இன்னும் 29 மட்டும் இருக்க போறாரு. அப்புறம் யார் வரப்போறாங்களோ தெரியல. அவரே வந்துட்டாருன்னா ஒருவேளை மாத்தினாலும் மாத்தலாம், காங்கிரஸ் வந்தாலும் மாத்தினாலும் மாத்தலாம். திமுகவுடன் இந்தியா அலைன்ஸ்ல இருந்தபோது ராகுல் காந்தி அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு, நான் மாத்துறேன்னுட்டு. ஆனா 2024 அவர் தோத்து போயிட்டாரு.
நிலைமைகள் மாறிக்கொண்டு வருகின்றன. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப் கிரியேட் பண்ணாங்க சார். கிரிக்கெட் பண்ணிடுச்சு, வட இந்தியாவில் கிரியேட் பண்ணிச்சு. அது வன்முறை ஆகிறது. பிரதமரை தாக்குவோம், பிரதமருடைய வீட்டை எதிர்ப்போம், துப்பாக்கி சூடு வேண்டும் என்றெல்லாம் இளைஞர் பேசுவது தவறான நீதி. இதுல சமூக விரோதி சக்திகள் இதுல பூந்துண்டு அந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இமேஜை கெடுக்க பாக்குறாங்க வட இந்தியாவில். அது போலீஸ் ஆக்ஷன் எடுத்தது அதனால தானே சார். லட்டி சார்ஜ் பண்ணதுடைய காரணம் அவங்க எல்லாம் பஸ்ஸையும் போலீஸ்காரனையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 110 போலீஸ் அதிகாரிகள், கான்ஸ்டபிள்ல இருந்து டிசிபில இருந்து ஸ்பெஷல் கமிஷனர் மட்டும் அடிபட்டிருக்காங்க. இவங்களை அடிச்சு விட்டாங்க, அவங்களும் அடிச்சுட்டாங்க. அந்த இடங்க நான் போயிருக்கிறதுனால எப்படி உங்க SS நியூஸ் நேரத்துக்கு ஒரு வரைபடம் மாதிரி சொல்லணும்னா 4 பக்கம் எப்படி இருக்குங்க, ரவுண்டா இருக்கும். அந்த இடம் ஓட முடியாது. ஒரு 4000 பேர் இருக்குன்னா 1,00,000 பேர் வந்துட்டாங்க. அது ரொம்ப வர சார எல்லாம் வாட்ஸ்அப்ல பண்ணிட்டாங்க. எல்லாம் வாங்கணும் எல்லாரும் வந்துட்டாங்க. இது செய்தது முழுக்களும் காக்ரோச் பார்ட்டி இல்லை என்றது காக்ரோச் பார்ட்டிக்கான ஒத்துட்டாங்க. இப்போ ஆக மொத்தம் செய்தது யார்? அயல் நாட்டு சக்தியா, காங்கிரஸா, ஆம் ஆத்மி பார்ட்டியா புரியல. இந்த காக்ரோச் பார்ட்டிக்கும் வாஞ்சுக்கும் பக்கத்துல இருக்கிறதுனால அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா 2 பேருக்கும் வந்தாங்கன்னா அங்க நிறைய பேர் கொலை குற்றங்கள் நடக்கும், மோதல்கள் தள்ளுமுள்ளு நடக்கும்னால 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வாஞ்சுவை. காலாவதியான டியர் கேஸ் எல்லாம் வச்சு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் சொல்றாரு சார். இது உண்மைதான், அது பெருசாயிடுச்சு. ஆனால் இதில் என்னுடைய பின்னணியில் பார்த்தீர்களே ஆனால் அயல்நாட்டு சக்தி கண்டிப்பாக இதில் இருக்கிறது என்பதுதான் புரிய வருகிறது.